வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 241. உலக பேரரசு என்பது தலைப்பு. உலக பேரரசு இன்றி போர் நிற்காது. உடைமை சமுதாயத்தின் பொதுவாகாமல் பல வகையில் தனி மனிதர் குழுக்களூடே பரவி நிற்கும். அவ்வப்போ கிளைத்து தோன்றும். கலகங்கள் ஓயாது. உலக மக்கள் கருத்து உயர்ந்து அவ்வழியே செயலாற்றத் திருந்தி குலமுதலாய் பேதம் அறவென்றால் ஆட்சி குழந்தை வளர்ப்பினை ஏற்றாலன்றி ஆகா. அருட்தந்தை எத்தனை அற்புதமாக போரில்லா நல்லுலகம் அமைய வேண்டுமானால் ஓர் உலக ஆட்சி அவசியம். அந்த அடிப்படையின் மீதுதான் போரில்லா நல்லுலகம் அமைய முடியும். எனவே உலகம் முழுவதற்கும் ஒரு அரசாட்சி தான் இருக்க வேண்டும். எப்படி இன்று ஒரு நாடுகளுக்கு கீழே பல மாநிலங்கள் இணைந்து செயல்படுகிறதோ அதுபோல ஓருலக ஆட்சியின் கீழ் பல நாடுகளும் இணைந்து செயல்பட முடியும். அப்படி ஓருலக ஆட்சி அமையாத வரை சமுதாயத்தில் உடைமைகளும் அனைவருக்கும் தேவைக்கேற்ப கிடைக்காது. ஒரு இடத்தில் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்தில் பற்றாக்குறை. இதன் விளைவாக ஓயாத கலகங்கள் இருந்து வரும். கலகங்கள் என்றால் சண்டைகள். என்ன ஒரே வழி? உலக மக்கள் அறிவு உயர வேண்டும். அறிவு உயர்ந்தால் மட்டும் போதாது, அந்த உயர்ந்த அறிவின் வழியே செயலாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இன்று காணப்படுகிற இந்த ஜாதி மதம் இனம் இந்த பேதங்கள் அற்று போகும். அப்படி உலக மக்கள் அறிவு உயர்ந்து மக்களிடையே வேறுபாடுகள் இன்றி அனைவரும் இறைவனின் அம்சம் என்கின்ற அத்வைத தத்துவம் புரிய வேண்டுமானால் ஆட்சி பொறுப்பு குழந்தைகளை வளர்க்கின்ற உன்னதமான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசியல் ஆட்சி மூலமாக இந்த குழந்தைகளை, உலகில் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் சமமான கல்வி முதலியவற்றை கொடுத்து வளர்க்கின்ற பொறுப்பை ஆட்சி அதிகாரம் ஏற்றுக்கொண்ட அன்றே மனிதர் வாழ்வில் அமைதி நிலவும். நன்றி. வாழ்க வளமுடன்.